குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டவுட்ஸை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதை பற்றியும் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ கம்மிங் இயர் வந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூஜி கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, பிஜி கேண்டிடேட்ஸ்க்கும் சரி ஓகேங்களா. இந்த 2025 இந்த ஆகஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இயர் சீனியர்ஸ்லாம் படிக்கிறீங்களா, உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 தான் ஆஸ் யூஷுவலாக ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லை. இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கம்மிங் பேச்சஸில் ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கம்மிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரெகுலேஷன் 2025 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ், எக்ஸாம்ஸ், இன்டர்னல்ஸ், அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து நடக்கும் ஓகேங்களா. இதுக்கு யார் எலிஜிபிள், இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தும் ஓகேங்களா. எல்லா அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் வரது எல்லாருக்குமே இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அட்டானமஸ் காலேஜஸ்க்குலாம் வந்து என்ன ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக சேஞ்சஸ் கொண்டு வந்தது எல்லாமே நான் அட்டானமஸ்க்கு. இப்போ அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் இது பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இது வந்து பொருந்தாது. ஸோ அவங்களுக்கு வந்து வேரி ஆகும் ஓகேங்களா. ஸோ எப்பவுமே அட்டானமஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், அசஸ்மெண்ட் எல்லாமே அந்த ஓன் காலேஜே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மிங் இயர்லேருந்து சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க காலேஜஸ்க்கு மட்டுமே தான் பொருந்தும் ஓகேங்களா. ஏன்னா வந்து சிலபஸ்லேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, இன்டர்னல்ஸ் எல்லாமே ஓன் காலேஜோட டிசிஷன் ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் அட்டானமஸ் காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு செப்பரேட் ஓகேங்களா. ஏன்னா இந்த டவுட்டை ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண அந்த ரெகுலேஷன் 2025 சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ்க்கோ இது உண்டான்னு கேட்டாங்க. இது கிடையாது ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நான் தெளிவாக அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டானமஸ் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா மோஸ்ட்டாக அட்டானமஸ் காலேஜஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து சேஞ்சஸ் கொடுத்துப்பாங்க. அதை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து இந்த ரெகுலேஷன் சேஞ்சஸ் எல்லாருமே நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.